ஹாய், திஸ் இஸ் நாமபீர். அடுத்த 24 மணி நேரத்துக்கு சென்னையில் நான் எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறேன். எதுவுமே இல்லாமல். அதுக்கு முன்னாடி பாவர்ட்டினா என்னென்னு பார்த்துலாமா? வாட், ஒய், வேர் அண்ட் ஹவு. ஒரு ஹியூமன் இருக்கான்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, தங்குறதுக்கு வீடு, படிக்கிறதுக்கு ஸ்கூலோ காலேஜோ, உடம்பு சரியில்லைனா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல், இது எல்லாத்துக்கும் பேசிக்காக ஒரு மணி நீடு. அந்த எனஃபான நீடான மணியை அவனால் சம்பாதிக்க முடியல. அதான் பாவர்ட்டின்னு சொல்கிறோம். வீடு இல்லாமல், கையில் காசு இல்லாமல், ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல். பட் ஒய் வீடியோ போக சொல்கிறேன். திருச்சி இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோ மறுநாள் 6 மணிக்கு தான் வீடியோ முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் தனியாக தான் பண்ணுறேன். ஸோ அதனால் நானே தான் அங்கங்கே ட்ரைபேடை வச்சுட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ். வீடியோட 3 முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, நம்பர் 1, யாருக்கிட்டையும் போயிட்டு ஹெல்ப்ன்றத கேட்கவே கூடாது. செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, என் கையில ₹1 கூட இல்லவே இல்லை. என்னோட மணில இருந்து நான் ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணி நான் டேயை சர்வீஸ் பண்ணியவே போகிறேன். தேர்ட் ஒன், இருக்க இடம் இல்லை. இன்னைக்கு ரோட்ல, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கே எனக்கு இடம் கிடைக்கிறோ அங்கே தான் நைட்டு நான் ஸ்டே பண்ணுவேன். என்னோட லுக்கை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ நான் ஒரு 2 மந்த்தா டார்கெட் பண்ணாம நிறைய கஷ்டப்பட்டு இந்த வீடியோக்காக நான் முடி வளர்த்துருக்கேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் முதல்ல போயிட்டு முடி வாங்க வைக்கிறேன். அப்புறம் கைஸ், என்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். சப்போஸ் நான் எடுக்கிற கேமரால சார்ஜ் பாலியே போயிடுச்சு அப்படின்னா வேற வழி இல்லை. ஸோ அதனால பவர் பேங்கு, பட் என்னால் சரியாக காட்ட முடியல. பவர் பேங்கு, கேமரா, ட்ரைபேடு, இந்த 3 தவிர அந்த பேக்கில் எதுவுமே இல்லை கைஸ். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோனா ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன படம்னா, ஒரு நாள் ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் இருக்கணும். வீடு இல்லாமல், காசு இல்லாமல், யாரும் ஹெல்ப் இல்லாமல், உதவி இல்லாமல் இந்த வாழ முடியுமா? அதை ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். துட்டு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். கைஸ், என்னன்னா, வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல காலையில இருந்து எனக்கு எதுவுமே பசிக்கல, ஒண்ணுமே செய்யல. இப்போ அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஸோ இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, கண்டிப்பா சாப்பிட போறது இல்லை, ஏன்னா என் கையில அமௌண்டே இல்லை. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நான் டீஹைட்ரேட் ஆயிட்டேன்னா என்னால் அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா டீஹைட்ரேஷன் சுமந்து. ஸோ அதனால எங்கேயாவது வாட்டர் பாட்டில் தேடி நான் தண்ணி குடிக்கணும். பக்கத்துல கடை இருந்தது, நான் போய் குடித்தேன். பார்த்தா உப்பு தண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு நாள் தான் எனக்கு வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் வீக் ஆஃப் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு நான் வீடியோக்காக நான் எஃபர்ட் போடுறேன்ல. ஸோ ப்ராப்பராக இருக்கணும். போயிட்டு வாட்டர் பாட்டில் தேடி தண்ணி மட்டும் குடிச்சு அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். Main reason include unemployment, low farm productivity, rapid population growth, price rise, etc. இப்போ நான் எதுக்கு அங்கங்கே அப்படி நடந்துகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு வாட்டர் பாட்டில் நான் சர்ச் பண்ணுறேன்னு உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான். இந்த இடத்துல நான் நிறையா வாட்டர் பாட்டில் அண்ட் தென் ஒயின் பாட்டில்லாம் பார்த்தேன். பட் அங்கே இடத்துல கரண்ட் இருக்கிறதுனால ஒரே ரீசன்னால் ஸோ நான் அதை எடுக்கலை. It is both rural and urban areas. Rural poverty is linked to strongly farming problems, while urban poverty is migration, low wages and home shortage. நானே தான் எடுத்தாகணும், கூட யாருமே இல்லை. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு நான் வீடியோ போக போக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அதோட ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். நம்ம எவ்வளோ பேர் ஆண்டவன் கொடுத்த இந்த லைஃப்பை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 60% பீப்புள் அவங்களோட லைஃப்
போகிறப்ப அந்த பீப்புள் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோட நெக்ஸ்ட் லைன் நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே சொல்கிறேன். ஐயோ பசிக்க ஆரம்பிச்சிட்டு செம்மையாக கிடக்குதுங்க. நான் ஒரு ஐடியா யோசிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, இது வந்து தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஏதாவது கடையில் போய் கேட்டால் கூட தண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. மதியம் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஏதாவது கவர் தேடிட்டு அங்கங்கே நிறைய பாட்டில்ஸ்லாம் கீழே கிடக்கு. அதை நம்ம குறைக்கி ஏதாவது ஒரு இடங்களில் கொடுத்தோம்னா ஒரு அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட் வச்சு மதிய சாப்பாடு சாப்பிட முடியும்னா சாப்பிட்றலாம்ல. காய்ஸ், சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. அந்த வெயிலில் அலைஞ்சி நான் தேடி ஒன்றுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, பட் என்னால் அது கையில் கேரி பண்ணிக்க முடியாது. இந்த கூட வாட்டர் பாட்டில் கிடையாது. என்னால் அதை கையில் கேரி பண்ணிட்டு போயிட்டு நான் ஒரு கடையில் போய் கொடுத்து பண்ணோன்னா அட்டம்ப்டில் என்னால் ஒரு கொஞ்சம் மணி கூட எடுக்க முடியாது. ஸோ அதனால் எங்கேயாவது பக்கத்தில் நியர்பையில் பார்க் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்க் இருந்துன்னா அங்கே போய் கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ ஒரு ஈவினிங் போல் நம்ம திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ப்போம். ஒரு பார்க் இருக்குது, கலைஞர் பூங்கா சொல்லிட்டு. ஸோ அது எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எடுக்கிற ரீசன் செகண்ட் லைன் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு நம்ம அம்மா காலையில் சமைச்சு குக் பண்ணி தருவாங்க. அதை டேஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ, சாப்பிட்டோடனே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வந்துட்டு ஈஸியாக நம்ம அந்த யூனிஃபார்மை வந்து தூக்கி எங்கேயோ எரிஞ்சிடுறோம். அதை வீட்டில் கஷ்டப்பட்டு தேடி வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய போட்டு மறுநாள் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதே ப்ராப்பராக இல்லை, அழுக்காக இருக்குது, கசங்கி இருக்குன்னு சொல்லிடுறோம். காய்ஸ், ஃபைனலி ஒரு கடையில் போயிட்டு கேட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி அங்கே குடிச்சு போட்டுருக்காங்க. தண்ணி கிடச்சிச்சு, அப்பாடா. காய்ஸ், இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு வரும். நான் கரெக்டாக ஃப்ரேமை வைக்காமல் நான் வர பேசிட்டேன் இருந்த டயரில். அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை பார்க்கவே செஞ்சேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த வீடியோ இப்போ மணி 7 மணி ஆகுது. எல்லாருமே காலையில் வீட்டை விட்டு எங்கே வெளில போனாலும் சரி, நைட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவோம். அதாவது ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸுக்கோ கம்ஃபர்டான இடத்துக்கோ வந்து நம்ம நைட்டு ஸ்டே பண்ணி தூங்குவோம். ஓகேவா? ஸ்லீப் 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஒரு மென்னுக்கு தேவை. அதுக்கப்புறம் மறுபடியும் டே ஸ்டார்ட் ஆகும். இப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் நான் எப்படியோ சர்வை பண்ணி வந்துட்டேன். த ரியல் கேம் ஸ்டார்ட் பிகின். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட்டே இல்லாத, ஒரு சேஃபே இல்லாத ஒரு பிளேஸில் நான் நைட்டு ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்டான திங். ஸோ எப்படி ஸ்டே பண்ணி சர்வே ஆக போகிறேன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோப்பா அடிக்கிற வெயிலில் காலையிலேருந்து அலைஞ்சி தெரிஞ்சனால மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதான் பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு கொஞ்சம் மூஞ்சி கழுவி ரெஃப்ரெஷ் ஆகிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் இருந்து உட்காந்து பார்க்கும்போது தாங்க தெரியுது இந்த உலகம் எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கு. இப்படி ஓடுறதுனால இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்கிற வாழ்க்கையை நம்ம மறந்துடுறோமோன்னு தோணுச்சு. என்னோட கையில் 4 rupees இருக்குது. இந்த 5 rupees இருந்தது. 1 rupees மட்டும் எங்கேயோ தொலைச்சிட்டேன். எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியவே இல்லை. கடையில் போய்ட்டு ஒரு பிஸ்கட் வாங்கினாலுமே 5 rupees ஆகும் அட்லீஸ்ட். ஓகே, இந்த 4 rupees எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு guys, finally we found 5, அதுக்கப்புறம் ஒரு 5 பாட்டில்ஸு.
ஸோ பாதி பாட்டில் என்னோடய பேக்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வச்சுருக்கேன், காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, சில பாட்டில்ஸ்லாம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நசுங்கி போய் கிடக்குது. அந்த பாட்டிலாம் நம்ம எடுத்து அதை எடைக்கடை போட்டும்போது அந்த பாட்டில் கணக்கில் ஆட் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஷுவராக தெரில. இப்படி அது ஆட் ஆனால் கூட நல்லாயிருக்கும். அது ஆட் ஆக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த நசுங்கி போன பாட்டிலாம் எடுத்து போகிற வேஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்கிறேன். நல்ல பியூர் பாட்டில்ஸாக எடுக்கிறேன். இது ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தனுக்கு உலகத்தில் ஒன்று வேணும் அப்படின்னா மற்றவங்க அவனை என்னதான் மோட்டிவேட் பண்ணாலும், அவனால் முடியும்னு சொன்னாலும், இல்லை அவன் முடியாதுன்னு சொல்லி செஞ்சாலும் அவன் ஃபஸ்ட்டு இறங்கி வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இதிலே தெரியுதுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, இன்னைக்கு மண்டே. ஓகே, இன்றைக்கி ஏதாவது கோயிலில் அன்னதானம் ஏதாவது கொடுப்பாங்களான்னு நேர்வேல பார்த்தேன். எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு பசிக்குது. நான் வந்து காலையிலே சாப்பிடல, தண்ணி குடித்து வயிறுட்டுருக்கேன். இவன் மதியம் சாப்பாடு வேணும், அது நைட்டுக்காக சாப்பாடு வேணும். அப்போது யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம சைட்லேருந்து எஃபர்ட் போட்டே ஆகணும். அதனால தான் இறங்கி இந்த முடிவு எடுத்தேன். பிளாஸ்டிக் ஹெல்த்துக்கு அன்வான்டான ஒன்று. ஸோ அதை நம்ம எடுத்து அப்படி இடைக்கடிக்கு போட்டோன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு காசு சமைக்கும். அந்த காசை வச்சு நம்ம சர்வை பண்ணிடலாம். நான் இடைக்கடி போடுறீங்களா? புரியல. இது ஒன்று தான். கைஸ், வேறு வழியே இல்லை. இதை விட்டா நான் போட்ட 3 ரூலில் இப்போ நான் ஒரு ரூலை பிரேக் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது. வெறும் தண்ணியும் மட்டும் குடிச்சு ஹைட்ரேட் ஆகிட்டேன். ஓகே, பட் ஸ்டொமக் கேட்குது ஃபுட்டு. ஏன்னா நான் பசி தாங்காத ஒரு பையன். என்ன அப்படின்னா, யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் காலையில் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சுட்டு முடியலன்னு சொல்லிட்டு மதியம் ஓகே நீங்கள் இதை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பட் இந்த வேலைக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பார்த்தேன். என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கடையை நான் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hours மட்டும் நான் வேலை பார்க்குறேன். அவங்க கடையில் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, அதுக்கு இந்த சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, ஒரு 1 hourக்கு 2 hoursக்கு அங்கே வேலை எதுவும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன், ஓகே நம்ம உடம்புல தெம்பு இருக்குல்ல, அதை தெம்பு வச்சு உழைச்சி சாப்பிட்லான்னு நினச்சேன். ஸோ அப்படி உழைச்சி சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அவங்க கடையில் போய் கேட்கும்போது 1 hourக்கு 2 hourக்கு மட்டும்லாம் அது வேலை இல்லைப்பா, ஒன்று ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் நம்மளோட வீடியோ சேலஞ்சு அது வீடியோவாக இதாகாது. ஸோ அதனால் வேணான்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் தேடும்போது தான் எனக்கு இந்த ஆப்ஷன் கிடச்சிது. வேறு வழி இல்லை. பாட்டில் பொறுக்கி அதில் ஒரு 5 rupees கிடச்சிது. கைஸ், நான் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்குது. என்ன அப்படின்னா, நாங்கள் உட்காந்துருந்தேன் பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒரு பர்சன் வந்து அப்ரோச் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. பட் நானே ஒரு ஹோம்லெஸ் பாயாக இருக்கேன். ஓகேவா,
ஸோ என்னை வந்து கேட்குறாங்க, அவங்க ஏதோ வெளியூரான், கையில் ஒரு 100 வேணும் ப்ரோ, செம்மையாக பசிக்குது ப்ரோ, அப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். பார்த்தா அவர் நார்மல் பட்டன் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அப்புறம் மனசே கேட்கல. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த சேலஞ்ச் இருந்தாலும் நமக்காக நம்மளோட மணியை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைல்ல. மற்றவங்க கேட்குறாங்க, ஒரு நீடு கண்டிப்பாக எமர்ஜென்சியாக இருக்குது, கொடுத்தா அவனோட வழியில். ஸோ அதனால் என்னோடய மணிலேருந்தே நான் அவங்களுக்கு பே பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேவா, இது ரூல் பிரேக் பண்ணலாம் கேட்டிங்கன்னா நான் என்னோடய மணி எனக்கு ஸ்பெண்ட் பண்ணல, இன்னொருத்தங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் we are standing now also go homeless boy. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் இவ்வளோ பாவர்ட்டி பீப்புள் இருக்காங்கன்னு? கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு அழகான கண்ட்ரி தான். ஏன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நியர்பையில் பக்கத்துலேயே மெடிக்கல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. கண்ட்ரி விட்டு வெளியில் போய் பாருங்கள், அப்போ தான் புரியும். ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தேன் கடையில் 10 o'clock 10:20 ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ என்னால் முடியலைங்க, எனக்கு செம்மையாக ஒரு ரெஸ்ட்டு வேணும். கண்டிப்பாக எங்கேயாவது போய்ட்டு இப்போ தான் படுத்து செம்மையாக தூக்கி வருது. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வேறு எனக்கு வெறுப்பு வேறு இருக்குது. நான் எப்படி இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு போகிறேன்னு தெரியல. பாவர்ட்டி பீப்புளுக்கும் சரி, மிடில் கிளாஸான நமக்கும் சரி, ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஸ்கீம்ஸஸ் இருக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஃபுட்பாத் நடந்து போயிட்டு இருக்கேன். உண்மையாக பேக் பெயினாக இருக்குது. எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் படுக்கணும். நான் நின்றுட்டே நடந்துகிட்டே உட்காந்துட்டே இருக்கனால ரொம்ப பெயினாக இருக்குது. நாளைக்கு காலை ஆஃபீஸ் வர போகணும். ஓகே, இப்போ நல்ல ஒரு பிளேஸ் தேடிட்டு இருக்கேன், ஓரளவு சேஃபாக. ஓகே, இன்னொன்று சொல்ல வாங்கிட்டேன். ஸோ நான் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், பட் என்னால் வீடியோவாக காட்ட முடியல. ஸோ ரெக்கார்ட் போட்டேன், மேபி கேட்டுச்சான்னு கூட ஒரு நேரம் செக் பண்ணல. ஓகே, நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. மட்டும் தலையாச்சு எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அதோட காஸ்ட், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees இருந்துச்சு. அது போக எனக்கு ஒரு 50 பிஸ்கெட் கூட வாங்கி கொடுத்தாரு. ஓகே, அவர் ஒன்று வாங்கினாரு, அப்படியே எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees, டோட்டலாக 50 rupees எனக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணாரு. இதான் அந்த 50 பிஸ்கெட் சாப்பிடலாம். பட் அந்த ஸ்கீம்ஸை பற்றி அவர் நமக்கு இல்லை, அண்ட் தென் நமக்கு யாருமே தெரியப்படுத்தலை. ஸோ அதனால் என்னடா கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக நம்ம விட்டுடுறோம். இருக்கிறத நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டோமோ, எடுத்துக்க மாட்டோமோன்னு எனக்கு தோணுதுங்க. அதாவது சத்தியமாக சொல்கிறேன், அவங்களாம் ரொம்ப ரொம்பவே ரொம்ப பாவம். அப்பா ஈவினிங் வரைக்கும் எப்படியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால ஜாலியாக பண்ணிட்டேன். நைட்டு என்னால் முடியல. நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம வந்து ஹியூமன்ஸ் நமக்கு நீடு இருக்கு. எதில்? ஃபுட்டு விஷயத்தில், குடிக்கிற தண்ணி விஷயத்தில். அந்த பசி எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம படுத்தா தூங்குற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டான இடம், நல்ல காற்று, இயற்கையாக வர காற்றுனால இருக்கட்டும், ஏசி கூட வேணாம், இயற்கையாக வர காற்று. இந்த மாதிரி பேசிக் நீடு ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா செத்தாங்க, ரொம்ப கஷ்டம். ஐயோ, தூக்குறது இந்த கம்பிலே சாண்டிட்டு தூக்கிடலாம். ஆனால் யாராவது என் பேக் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பயமாக இருக்குது கைஸ், பயமாக இருக்குது. ஐயோ எப்படி ஐயோண்ணா 6 hours இருக்குது, 6 hours எப்படா போகுங்கிற மாதிரி இருக்குது சீரியஸ்லி. ஒரு பழக்கம் இருக்குது, என்னன்னா நான் எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக தூக்கமே வராதுங்க. சுச்சு வருது, படுத்து தூங்கிருந்தேன் கூட சுச்சு வந்துருக்காது.
2வது டேக்கு. இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே பேசிட்டேன். பட் அப்பதான் தெரியுது நான் வீடியோ ஆன் பண்ணாம வெறும் கேமரா ஆன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நான் எடுக்கிற ரீசனோட ஃபைனல் லைன் நான் சொல்லிடுறேன். எவ்வளோ பேரு நம்ம நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுல பாதி நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெளியே போவோம், பிடிச்ச பர்சன்ஸ்க்காக ஊர் சுற்றுவோம், பிடிச்சதை சாப்பிடுவோம், படிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பிடிச்ச பர்சன்ஸ்க்காக எவ்வளவோ எஃபர்ட்லாம் போட்டு நம்ம என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணுறோம். பட் நம்ம அம்மாவுக்கு சந்தேகப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழந்துடுறோம். இது எல்லா தப்பையும் நான் பண்ணேன். அதனால என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய விஷயத்த நான் இழந்துட்டேன், நிறைய இழந்துட்டேன். அது எப்போனா நான் ரியலைஸ் பண்ணி நான் ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்க போது அந்த விஷயம் நடந்தது. லைஃப் என்ன ரொம்பவே ஹார்டான வேல நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதோட பர்பஸ் தான் இந்த வீடியோ. என்னன்னா, என்ன மாதிரி யாருமே தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்த நமக்கு யார் யாரு எவ்வளோ உதவி பண்ணியிருந்தாலும் நமக்கு முதல் ப்ரியாரிட்டி நம்மளோட ஃபேமிலி தான், அம்மா அப்பா தான். ஓகேவா? ஐ ஹோப் யூ காய்ஸ் என்ன மாதிரி நீங்கள் இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. பட் பண்ணிடக்கூடாதுன்ட்டு வெர்பல் வேர்டால ஒரு 10 செகண்ட்ல சொல்லிட முடியும். பட் அப்படி சொன்னா இந்த ஜென்ரேஷன்ல எத்தனை பேர் கேட்பாங்க? சான்சஸே இல்லை. 0.1% கூட தான் இருக்கு. ஓகே, அதனாலதான் நான் இந்த சேலஞ்சை எக்ஸ்பீரியன்ஸை இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்து உங்களுக்காக நான் சொல்றேன். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய ஆசைனா என்னவா இருக்குன்னா, நம்மளோட அம்மாவுக்கு நம்ம வீடு வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரிதான் எனக்கு ஒரு ட்ரீம். எங்க அம்மா பேர்ல நான் ஒரு வீடு வாங்கி சொந்தமா என்னோட காசு கொடுக்கணும். தென் ரொம்ப கஷ்டப்படுற பாவர்ட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட சம்பாதிப்புல ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கி ஐ ப்ராமிஸ் யூ கைஸ். சென்னையை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டே போகலாம். நைட்டு கொஞ்சம் அழகாக இருந்தது, அதே சமயத்தில் பயமாகவும் இருந்தது. இப்போ காலையில் சென்னையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க.